ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் படிக்கும்படியாய் நீர் எங்களை கூட்டிச் சேர்த்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியை நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் நடத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் இப்படிப்பட்ட கர்த்தாவே வாய்ப்புகளை எங்களுக்கு தருகிறீரோ அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆன்லைன் பைபிள்ஸ்லே ஜாயின் பண்ணும்படியாய் விரும்புகிற ஆண்டவரே எல்லாருக்கும் தடைகளை மாற்றி ஏற்ற வேளையிலே வந்து ஜாயின் பண்ண தேவையான கிருபைகளை தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்களுடைய வேதத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது நாங்கள் செய்து நிறைவேற்ற எங்களுக்கு நீர் பலனும் கிருபையும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை தொடர்ந்து நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். குறிப்பாக கடந்த வாரத்திலே நம்ம இந்த நடத்த முடியல. காரணம் நம்முடைய அந்த ஆகஸ்ட் மாத சிறப்பு கூடுகை இருந்ததுனால அதுல உங்களில் ஒரு சிலர் கலந்து கொண்டீங்க. உங்களுக்கு மறுபடியுமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் என்ன நோக்கத்தோடு நம்மை ஒன்று சேர்த்து இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கற்று தந்து கொண்டு வருகிறாரோ அந்த நோக்கத்தை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு சிலரா இதை கற்றுக்கொண்டு இருந்தாலும் வரும் நாட்களிலே அநேகருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பையும் அந்த கிருபையும் ஆண்டவர் நமக்கு தந்தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் படிப்பதற்கு நம்ம தொடருவோம். கடந்த வாரங்களிலே நம்ம கிட்டத்தட்ட 8வது அதிகாரத்தின் பாதி வரைக்கும் நம்ம பார்த்தோம். 8வது அதிகாரம் சொல்ல போனா ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய அதனுடைய உச்ச நிலை அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனுடைய அந்த மொத்த நிருபத்தினுடைய மொத்த என்ன சொல்றது அதனுடைய மையம் அதனுடைய சென்டர் அதுலதான் இருக்குது, இல்லாட்டா இதனுடைய கிளைமேக்ஸ் அதுலதான் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை வழக்கமான கன்வென்ஷனல் வேலை நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி நம்ம இதை பார்ப்போம். ஆனா பவுலுடைய நோக்கம் இந்த ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை பவுல எழுதினதனுடைய நோக்கம் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்றத தேவனுடைய ஹோல்சம் பிளான் ஆஃப் காட் என்ன அப்படின்றத அவர் இதுல சொல்றத பார்க்கிறோம். அதனுடைய அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு மையமாக தான் 8ஆம் அதிகாரத்தை பவுலுங்க குறிப்பிடுகிறார். ஸோ நம்ம கடந்த வாரத்துல முதல் 4-5 வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சோம். ஸோ இப்ப அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இங்க அந்த கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பவுல் அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து அப்படின்னு அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டு இந்த கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருக்கிற ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அல்லது தோஸ் ஹூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அவங்க யாரு, அவங்கள கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், அதனுடைய விளைவு என்ன அப்படின்றத அவர் சொல்ல வர்றார். ஸோ மொத்தத்துல பவுலுடைய நோக்கம் அல்லது பவுலுடைய அவர் சொல்ல வர்ற முக்கியமான அல்லது வலியுறுத்த விரும்புகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் அல்லாவிட்டால் ஜூஸ் மூலமாக கடவுள் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை இப்பொழுது யார் மூலமா செய்யறார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவில் இருக்கிறவர்கள் மூலமாய், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மூலமாய், கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்கள் மூலமாய் செய்கிறார். இததான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ரொம்ப வலியுறுத்தி சொல்ற விஷயம். ஸோ ஏற்கனவே நம்ம அறிந்திருக்கிறபடி இந்த இன் கிரைஸ்ட் ஜீசஸ் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க அது வெறும் ஜூஸ் கிடையாது, அது வெறும் இஸ்ரேல் கிடையாது, அதுல இன்க்ளூடிங் ஜென்டைல்ஸ். ஸோ இன்க்ளூடிங் ஜென்டைல்ஸ் ஒருவேளை யூதர்களுக்கு இருந்த அந்த
ஒகேஷனை, இல்லாவிட்டால் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பணியை இப்போ யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, யூதர்களும் துறையினத்தாரும் அடங்கிய இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கிறார். ஸோ இதைதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸோ இத வந்து நிறைய நேரம், ஏன் நான் இதை முதலாவது இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நிறைய நேரம் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து அநேகர் விளக்கும் பொழுது எதை மட்டும்தான் இதுல எம்பசைஸ் பண்ணி சொல்லுவாங்க, எதை மட்டும்தான் இதுல வலியுறுத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏன்னா இதுல வந்து நிறைய வார்த்தைகள் அடிக்கடி வரும். என்ன வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா, உதாரணமா 5ஆம் வசனத்துல, those who live according to the sinful nature have their mind set on what that nature desires அப்படின்னு வரும். அதாவது இங்க ஒரு காண்ட்ராவை நீங்க பார்க்க முடியும். ஒண்ணு சின்ஃபுல் நேச்சர், இன்னொன்னு வந்து ஸ்பிரிட். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள கான்ட்ராவை அல்லது அது ரெண்டுக்கும் உள்ள ஸ்ட்ரகிள் அல்லது போராட்டத்தை இங்க வந்து விளக்குறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம பொதுவா இதை அடிப்படையா வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னாலே இந்த சின்ஃபுல் நேச்சருக்கும் இந்த ஸ்பிரிட்டுக்கும் உள்ள ஸ்ட்ரகிள் தான். ஸோ இதுல வெற்றி பெறதுக்காக தான் பவுல் வந்து 8ஆம் அதிகாரத்துல இவ்வளவு விளக்கத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி, அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வெற்றி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா பவுலோடைய தியாலஜி அல்லது பாலின் தியாலஜி, பவுலோட இறையியல்ல இதுக்கும் மேலாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்கள அவர் டிஃபைன் பண்றாரு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வரையறுக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களுக்கு வெறுமனே இவங்க வந்து ஒரு நல்ல குட் மாரல் லைஃப் வாழ்றவங்களா இருக்கிறதுக்காக மட்டும் ஆண்டவர் அவங்கள அழைக்கல. குட் மாரல் லைஃப் தேவைதான். ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பா நல்ல ஒரு மாதிரியான நன்னறியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அவன் விபச்சாரம் செய்கிறவனாகவோ, வேஸ்தனம் செய்கிறவனாகவோ, பாவத்துக்கு அடிமைப்பட்டவனாகவோ, இந்த சென்ஸ் பாவம்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து பேட் ஹேபிட்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். பாவ பழக்கவழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவனாகவோ இருக்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல இது மட்டும்தான் கிறிஸ்டியன் லைஃப். இன்னைக்கு பொதுவா கிறிஸ்தவத்துல வந்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹோலினஸ் அப்படின்னா ஒன்லி இம்ப்ரூவிங் அவர் மாரல் லைஃப் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பொதுவா நம்ம பாக்குறோம். எங்க பார்த்தாலும் அதுதான் சொல்றாங்க, மாரல் லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது நல்லதுதான். மாரல் லைஃப்ல நம்ம மாடலா இருக்கணும். உலகத்திற்கு நம்ம வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு உண்மையான மனிதனாக நம்ம எப்படி வாழணும்ன்றத நம்ம காண்பித்து கொடுக்கணும். ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும், இல்லது பவுல் ஆண்டவரை அறிந்த விதத்தை பொறுத்த வரைக்கும், அல்லது பவுல் பழைய ஏற்பாட்டு வேத ஸ்கிரிப்சர்ஸுக்கு கொடுக்கிற விளக்கத்தை பொறுத்த வரைக்கும், இட் இஸ் நாட் ஜஸ்ட் மாரல் லைஃப். இதான் நம்ம முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டே இருக்கிறேன் ரோமர்ல. இட் இஸ் சம்திங் கனெக்டட் வித் அவர் ஒகேஷன். ஒகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மனிதனை தேவன் படைத்த பொழுது அவனுக்கு என்ன பணியை கொடுத்திருந்தாரோ அந்த ஒகேஷனுக்குள்ள இந்த மாரல் லைஃப் அடங்கி இருக்குது. இட்ஸ் நாட் எவ்ரிதிங் இஸ் நாட் இன் மாரல் லைஃப். நான் பரிசுத்தமா வாழ்றேன், எனக்கு லைஃபை நான் பாத்துக்கிறேன், நான் வந்து சின்ஃபுல் நேச்சரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டே வர்றேன், அல்லது சின்ஃபுல் நேச்சருக்குள்ள ஸ்பிரிட்டுக்கும் உள்ள ஸ்ட்ரகிள்ல நான் ஓவர் கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையும் அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டேன், ஆண்டவருடைய திட்டத்தை இந்த உலகத்துல அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்றது கிடையாது. அதைக்கும் மேலாக ஆண்டவர் நம்ம கிட்ட பணியை நம்ம செய்ய தவறுவோமே ஆனால் உண்மையான கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக நம்ம இருக்க முடியாது. சோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்கமா இந்த 8ஆம் அதிகாரத்துல இருந்து ஒருவேளை எப்படி பவுல் இத 8ஆம் அதிகாரத்துல அதை சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை அதை முழுமையா இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு சொல்லி தெரியல. ஆனா இது மிக முக்கியமான ஒன்று. நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறது தான். பட் 8ஆம் அதிகாரத்துல இத வந்து பவுல் ரொம்ப தெளிவா விளக்குறத நம்ம இங்க பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எதை மட்டும் தான் பார்ப்போம். பொதுவா நம்ம எதுல இருந்து இந்த அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எந்த பைபிள் ஸ்டடியா இருந்தாலும் சரி, எந்த பைபிள் ஸ்டடி அல்லது எந்த பிரசங்கமா இருந்தாலும் சரி, இந்த அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், அப்புறம் 8ஆம் வசனம், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட எது வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா 11ஆவது வசனம், ஈவன் 12, 13 வரைக்கும் கூட நம்ம கொண்டு போவோம். ஆனா நம்ம அதுக்கு பிறகு அந்த முழு அதிகாரத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா, முழு அதிகாரத்தின் அடிப்படையில, அந்த முழு அதிகாரத்தின் கான்டெக்ட்ல, அந்த முழு அதிகாரத்தின்
கான்டெக்ஸ்டுவலா அதை அடிப்படையா வச்சு அதை பேஸா வச்சு நம்ம இந்த இந்த பேசேஜை ஃபுல்லா பாக்குறது இல்ல. ஸோ நம்முடைய பிரச்சனையே அதுதான். அதிகாரங்களையும் வசனங்களையும் நம்ம அந்த ஹோல் ஃப்ரேம் ஒர்க்ல அடிப்படையா வச்சு பார்க்காதனாலதான் நிறைய நேரம் நம்முடைய இறையியல் இல்லாட்டும் நம்ம வேதத்தை புரிந்து கொள்றது தவறாகுது. ஸோ இப்ப இந்த முழு அதிகாரத்துக்கு அடிப்படையில இதுவரைக்கும் நம்ம படிச்சது, அப்கோர்ஸ் அதுல 7 அதிகாரங்கள்லயும் நம்ம படிச்சது, இப்ப 8ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிற, இனிமே படிக்க போற இந்த 8ஆம் அதிகாரம் முடிகிற அந்த இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எதற்காக, சோ அதுதான் நம்ம முதலாவது பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் சொல்றாரு இல்லையா, இவங்களுக்கு கண்டம்னேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி 1ஆம் வசனத்துல அவர் ஆரம்பிக்கிறாரு. those who are in Christ Jesus, they have no condemnation. There is no condemnation for those who are in Christ Jesus. அப்படி ஆரம்பிக்கிறாரு. பட் யார் இந்த கிரைஸ்ட் ஜீசஸ்ல இருக்கிறவங்க? இவங்களுடைய நோக்கம் என்ன? இவங்களை குறித்த கடவுளுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, அததான் நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே இது பார்த்ததுதான் 30வது வசனத்துல வாசிக்கிறோம். 30ஆம் வசனத்துல இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இந்த கூட்டம் யார் என்பதை குறித்து அவர் சொல்றாரு. ஒருவேளை இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க இந்த கூட்டம் வந்து ஜஸ்ட் தே ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், இதை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு வந்து உண்மையிலேயே நம்மள கடவுள் எவ்வளவு ஒரு பெரிய திட்டத்துக்காக அழைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு நோக்கத்துக்காக நம்ம அழைத்திருக்கிறார் அப்படின்ற உணர்வு நமக்கு வரணும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நம்மளும் ஏன் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாரையும் போல நம்மளும் ஏன் இருக்கக்கூடாது, எல்லாருடைய மைண்ட் செட்ல நம்மளும் ஏன் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் தோணும். ஆனா பவுல் வந்து இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, கடவுள் இந்த கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களே அழைத்த நோக்கம் என்ன, அவங்களை எப்ப அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சோ அதுல இருந்து நம்ம பாக்குறதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை அச்சீவ் பண்றதுக்காக தான் பவுல் அதுக்கு முன்னாடி உள்ள இந்த ஆவிக்கும் சரி மாம்சத்துக்கும் இடையில உள்ள போராட்டத்தை எல்லாம் சொல்றாரு. சோ அண்ணன் இருக்கிறீங்கன்னா வாசிங்களா 68ஆம் வசனத்துல இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஓகே, சோ வந்து இந்த 28 to 30 வசனங்களை நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம புரிந்து கொள்றது, இது நம்ம லைஃப்ல பிரச்சனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது கடவுள் வந்து நமக்கு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவா செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா என்ன செய்வோம், இதை புரிஞ்சுக்குவோம். ஆனா இதை நம்ம எப்படி சரியா அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு நான் வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இங்கிலீஷ்ல இருக்கிறத, என்டி ரைட்டோட டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிறத நான் வாசிக்கிறேன். தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல சரியான டிரான்ஸ்லேஷன், அதாவது கிரேக்க டிரான்ஸ்லேஷன்ல பொதுவா வழக்கமா இந்த 28ஆம் வசனத்தை, நமக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரான வேர்ஸ், அடிக்கடி நம்ம அநேகரை ஆறுதல் படுத்துகிற வசனம், கஷ்டங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காக எல்லாத்தையும் செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக நம்ம பயன்படுத்துகிற ஒரு வசனம். ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, and we know that in all things God works for the good of those who love him அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. தமிழ்ல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா ஆக்சுவலா கிரேக்க மொழியாக்கத்தை கிரேக்கத்துல இருந்து தமிழ்ல அல்லது நம்ம டிரான்ஸ்லேஷன்ல கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அதுல எப்படி சொல்லணும்னு சொன்னா, God works all things together for good with those who love him. அது இன்னும் தெளிவா அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவாரு என்டி ரைட் அப்படின்னு சொன்னா, அந்த விளக்கத்தை அது கரெக்டா கிரீக்ல என்ன எம்பசைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, with and through those who love him. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவர்களுக்காக அல்ல, யார் மூலம், with and through. சோ தேவன் என்ன பண்றாரா, works for the good of those இல்ல, with and என்னது through those who love him. இந்த ஆஃப்க்கு பதிலா என்ன வரணும், with and through. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் நம்ம கூடயும் நம்ம மூலமாகவும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, he works. எவ்வளவு பெரிய blessing பாருங்களா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு பவுல் சொல்ற அந்த இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா,
திஸ் இஸ் வாட் அவங்க யூதர்களுடைய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு தாட் இட் அஸ் அன் ஒகேஷன். அது அவங்க பண்ணியா நினைச்சது என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் எங்கள் மூலமாக செயல்படுறார். நீங்க வந்து ஒருவேளை இந்த ஏசாயா அந்த புஸ்தகங்கள் எல்லாம் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பைபிள் அந்த புக்ஸ்ல இருக்கும். அவங்க வந்து இஸ்ரவேல இஸ்ரவேல் வந்து தங்களை எப்படி அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அல்ல, சரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, இந்த கண்ணோட்டம் நமக்கு இல்லாததுனாலதான் நம்ம வந்து நிறைய நேரம் ஸ்கிரிப்சர்ஸ் சரியா புரிஞ்சிக்காம மிஸ் பண்றோம். நானே இப்ப யோசிக்கிறேன், நிறைய மிஸ் பண்ணிட்டோமே நம்ம பைபிள் ஸ்கிரிப்சர்ஸோட அந்த ஆக்சுவல் அந்த பவர் அந்த பொட்டன்சியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் இப்போ சில நிறைய நேரம் நான் யோசிப்பேன். சோ வந்து இஸ்ரேல் பாருங்களாம், இஸ்ரேல் வந்து கடவுள் வந்து நிறைய நேரம் தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லும் பொழுதெல்லாம் அவர் சொல்ற காரியங்கள் எல்லாம் இஸ்ரேல் யாரு அப்படின்னு கேட்டா கடவுள் செயல்படுகிற மக்கள். சோ காட் என்ன பண்றாரு, அவங்க மூலமாகவும் அவங்க கூடவும் இருந்து ஒர்க் பண்ற கடவுள். சோ இததான் இஸ்ரேல் வந்து தாங்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை எதுக்காக நான் திரும்பவும் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இதை நீங்க ரொம்ப நம்ம கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கோம். பிகாஸ் இது ஒரு பைபிள் ஸ்டடினால நம்ம அப்படிதான் போய் ஆகணும். கொஞ்சம் நம்ம மைண்ட வந்து அந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல நம்ம உள்ளுக்குள்ள போய் முடிஞ்ச அந்த ஸ்கிரிப்சர்ஸை நமக்கு டைம் கிடைக்கும் பொழுதுதான் திரும்ப திரும்ப வாசிச்சு, ஒருவேளை நீங்க இதை பாசிவா ஒரு வாரத்துல ஒரு நாள் ரோமன்ஸ் மட்டும் நம்ம வராம, நீங்க உங்களை மெடிடேட் பண்ண நான் சொல்லல, ஆனா நம்ம முடிஞ்சா ஏசாயா நம்ம பாக்குற அட்லீஸ்ட் பாக்குற வசனங்களே ஆகலும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதை ஆரம்பிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து. அதுலயுமே நம்ம ரொம்ப டீப்பா போகல, பட் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ஏசாயா 53 அதிகாரத்தை பார்த்தோம் இல்லையா. இப்ப நான் அதுல ஒரு ஆஸ்பெக்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு யூதன் அதை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பிலிப்பு கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி இல்லையா, அந்த பிலிப்பிட்ட கேட்கும்போது கேட்கிறான், யாரை குறித்து சொல்லுகிறார். அவங்களுடைய கொஸ்டினே அதான், யாரை குறித்து சொல்லுகிறார். சோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யூதர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த காலத்துல இருந்து லிட்ரேச்சர், அதாவது நமக்கு இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம அதிகமா கடன் பட்டு இருக்கிறோம். ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக நமக்கு வந்து ஒருவேளை நம்ம நமக்கு முந்தின தலைமுறையில உள்ள வேத போதகர்களையோ வேத பண்டிதர்களையோ நம்ம குறை சொல்றதை காட்டிலும், நம்ம அதை நிறைய நேரம் நம்ம இப்படி பேசணும்னு என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, நான் கூட அதை தவற செஞ்சிருக்கிறேன். சோ அவங்க எல்லாம் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லி இருக்கிறேன். அவங்களுக்கு இது கிடைக்கல, அவங்களுக்கு இந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கல. ஈவன் பைபிள் ஸ்காலர்ஸ் கூட இந்த அளவுக்கு அந்த கும்ரான் கேவ்ஸ்ல இருந்து இவ்வளவு மேனஸ்கிரிப்ட்ஸ் அந்த அந்த பகுதியில, அதாவது முதல் 2 நூற்றாண்டுகள்ல அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில மத்திய கிழக்கு அந்த இடங்கள்ல மத்திய கிழக்கு தரை பகுதியில அந்த பகுதிகளில் கிடைத்த அந்த நாட்கள்ல வழங்கப்பட்ட இலக்கியங்கள் இதெல்லாம் கிடைக்கல. பட் இன்னைக்கு நமக்கு அது கிடைச்சிருக்குது. கிடைக்கிறது மட்டும் இல்ல, அந்த கோடை எடுத்து அதை மேனஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து அதை டைப் பண்ணி இன்னைக்கு ஈஸிலி ஸ்காலர்ஸுக்கு ரிசர்ச்சுக்கு அவைலபிளா இருக்குது. ஸோ அவங்க அதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் இந்த கண்ணோட்டத்துல மாற்றம் உண்டாகுது. எவ்வளவு தூரம் நம்ம வந்து அந்த யூத கண்ணோட்டத்தை விட்டு நம்ம எவ்வளவு ஒரு புறையின கண்ணோட்டத்துல இல்லாட ஒரு கிரேக்க கண்ணோட்டத்துல இல்ல ஒரு பிளாட்டோ அரிஸ்டாட்டிலோட கண்ணோட்டத்துல நம்ம வாழ ஆரம்பித்து விட்டோம் அப்படின்றது இன்னைக்கு பைபிள் ஸ்காலர்ஸ்க்கே புரிய ஆரம்பிக்குது. சோ நம்ம எப்பவுமே ஓப்பனா இருக்கணும். ஓப்பனா இருந்தா கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார். நான் அதை மட்டும் தான் குறை சொல்லுவேனே ஒழிய, அவங்க முந்தின தலைமுறை சொல்லி தரல அப்படின்றத விட we should be very ஓப்பன் டு த எக்ஸ்போசிஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ எக்ஸ்போசிஷனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஓப்பனா இருக்கணும். சரி, ஏசாயால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 53ஆம் அதிகாரத்தை அவங்க எப்படி எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, நிறைய நேரம் நம்ம நினைப்போம் இது இயேசு கிறிஸ்துவ பத்தின என்னது ஒரு ப்ரெடிக்டிவ் ப்ராஃபசி அப்படின்னு சொல்லி. அப்கோர்ஸ் அது மெசியானிக் ப்ராஃபசின்னு நம்ம சொல்றோம். எப்ப சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எப்ப இதை மெசியானிக் ப்ராஃபசின்னு நம்ம சொல்றோம் ஏசாயா 53 அதிகாரத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் இந்த ஏசாயா 53 அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அப்ளை பண்ணி பாக்குறது அப்புறம் நம்ம அதை மெசியானிக் ப்ராஃபசின்னு சொல்றோம். பட் இஸ்ரேல் ஜனங்கள் அல்லது யூதர்கள் அல்லது வேதபாரர்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனா அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏசாயா 53 அதிகாரம் யாரை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அதுல வந்து அந்த பர்சனிபிகேஷன் இருந்தாலும் இல்லையா. சோ அதனாலதான் நான் சொல்றேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நிறைய நேரம் நம்முடைய ப்ரீச்சர்ஸுக்கு இல்லாம, அந்த அதாவது பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அது எப்படி இருக்குதுன்றதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஜஸ்ட் ஆஸ் சச் வசனங்களை எடுத்து போதிக்கிறது எவ்வளவு வந்து என்னது எவ்வளவு
மோசமான விளைவுகளை ஏற்படுத்துதுன்றதை நான் அதான் அடிக்கடி சொல்றது உண்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல வருது, என்ன வருது? அவர் நம்முடைய நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், சோ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் பாக்குறோம் இல்லையா? ஏசாயா 83 அதிகாரத்துல. முடிஞ்சுனா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு இதை கொடுக்குறேன். இந்த ஏசாயால வந்து 40ஆம் அதிகாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 55 கடைசி வரைக்கும் கூட நம்ம வாசிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த அடிக்கடி நம்ம இது முன்னாடியே சொல்றதுதான். ஏசாயா 40 டு 66 வரைக்கும் கிட்டத்தட்ட அது நியூ டெஸ்டமெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டுல எத்தனை புஸ்தகங்கள்? 39. ஸோ ஏசாயால 39 ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னு நம்ம அப்படி சொல்லக்கூடாது. பழைய வியூல நம்ம அப்படி சொல்லுவோம். பட் ஆக்சுவலா என்ன, நம்ம இந்த ஏசாயா 40ல இருந்து 55 வரைக்கும், அதே மாதிரி 40ல இருந்து கிட்டத்தட்ட 66 வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். 66 வரைக்குமே எடுத்து நீங்க ரிப்பீட்டடா வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கடவுள் வந்து இந்த பகுதியில அவர் ப்ரெடிக்ஷன் கொடுக்கல. நிறைய நேரம் நம்ம நினைப்போம் இத ஏதோ ஏதோ நடக்க போகிற விஷயங்கள் அவர் என்ன செய்யறாரு, ப்ரெடிக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலா அவர் ப்ரெடிக்ஷன் கொடுக்கல. ஆனா அந்த 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, வாசிங்களா 40:1, ஏசாயா 40:1. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். ஓகே, கர்த்தருக்கு போதும். நீங்க பிறகு வாசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த அப்படியே ஆரம்பிக்கும். அது அங்கதான் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம். So இதெல்லாம் வந்து இதை யார் கோட் பண்றா? மத்தேயு கோட் பண்ணுவாரு. நல்லா பாத்தீங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம நினைக்கிறோம் இவங்க வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து அங்கங்கே வசனங்களை எடுத்து என்ன சொல்றது, இந்த ரேக் பேக்ல இருந்து பிக் பண்ற மாதிரி, ஒரு பழைய கூடையில இருந்து என்ன செய்யறது, எடுக்கிற மாதிரி, துணி மூட்டையில இருந்து எடுக்கிற மாதிரி நினைக்கிறோம். பட் அவங்க அப்படி எடுக்கல. அவங்க வந்து அந்த மத்தேயுவா இருக்கட்டும், நம்ம இப்ப பவுல பத்தி படிச்சுட்டு இருக்கோம், ரோமரை படிச்சுட்டு இருக்கோம். ஆனா மத்தேயுமே வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாயிற்றுன்ற வசனத்தை ஏன் எடுத்து அதுல கோட் பண்றாரு? அந்த வசனம் யோவான்ல நிறைவேறுதுன்றத சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க திரும்ப திரும்ப வாசிச்சு பாருங்க. அது பொயட்டிக் ஃபார்ம்ல இருக்குது. அது சிலரும் இந்த பர்சனிபிகேஷன், நான் சொன்னேன் இல்லையா, பர்சனிபிகேஷன் ஃபார்ம்ல வரும், சில மெட்டாபோரிக்கல் ஃபார்ம்ல வரும், இப்படி எல்லாம் ஃபார்ம்லயும் வரும். பட் நம்ம ரிப்பீட்டடா ரீட் பண்ணும்போது ஆண்டவருடைய உதவினால, பரிசுத்தாண்டவருடைய உதவினால அதுல அந்த செய்தி என்னன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதான தீர்க்க தரிசனம் அப்படின்றது. செய்தியை புரிஞ்சுக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்க முடியும். அப்கோர்ஸ் நம்ம நம்ம அதுல அந்த மெட்டாஃபார் இதெல்லாம் இருக்குன்றத மைண்ட்ல வச்சுட்டு நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, சோ நமக்கு என்ன புரியும் அப்படின்னு சொன்னா, கடவுள் இந்த 40ல இருந்து 66 வரைக்கும் இது என்ன காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறையிருப்புக்குள்ள அவங்க நுழைய போற ஒரு காலம், எக்ஸைலுக்குள்ள அவங்க போக போற ஒரு காலம். சோ இந்த காலத்துல கடவுள் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குறாரு, ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. பட் அந்த நம்பிக்கையும் அந்த ஆறுதலும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன சொல்றாரு? நீ வந்து கம்ஃபர்ட் பண்ணுங்க என் பீப்புளை கம்ஃபர்ட் பண்ணுங்க, என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், பட்சமா பேசுங்க எருசலேம்கிட்ட, அவளுடைய கடினமான காலம் முடிஞ்சு போச்சு, that her sin has been paid for. அடுத்து என்ன வருது? தன்னுடைய her sin has been paid for. தமிழ்ல எப்படி வருதுன்னா, அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். நல்லா கவனிச்சு பாருங்களா. இது நம்ம நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். ஏசாயா மூலமா ஏசாயா அந்த கம்ஃபர்டிங் வேர்சஸ் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, எப்பா நீங்க எக்ஸைலுக்குள்ள போயிட்டே இருக்கிறீங்க, பட் சூன் கடவுள் சூன் அல்லாட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களை என்ன செய்ய போறாரு, உங்களை ஆற்ற போறாரு, உங்களை தேற்ற போறாரு. ஏன் அப்படின்னா, நீங்க கடவுள்கிட்ட என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய பாவத்துக்கு தக்கதாக ரெட்டிப்பாக என்ன செய்ய போகுது, அடைந்து தீர போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது எதுக்காக இன்னைக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படின்னா, இது நீங்க ஃபுல்லா வாசிக்கும் போதுதான் உங்களுக்கு புரியும். தேவனை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து யார் அப்படின்னா, அவருடைய பீப்புள், அவருடைய சொந்த ஜனம். அதே நேரத்துல அவர் அவங்க மூலமா தான் ஒர்க் பண்ணுவாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க மூலமா தான் ஒர்க் பண்ணுவாரு, அவங்க கூட தான் அவர் ஒர்க் பண்ணுவாரு. சரி, இவங்க இஸ்ரேல் வந்து
தங்கள் பாவங்களை அடைந்து தீர்ந்தது அப்படின்னு சொன்னதுதான் கடைசியில ஏசாயா 53 அதிகாரம் வரும்போது நீங்க ஃபுல்லா வாசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நான் சொல்றதுக்கு நமக்கு டைம் கிடையாது. அது தனி ஒரு ஸ்டடி. இப்ப 53 அதிகாரத்துல அங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா, என்னுடைய தாசன் இல்லையா? அங்க எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்ல 13 வசனம், 52 அதிகாரம் 13 வசனத்துல சி மை சர்வன்ட், சரியா? சோ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சர்வன்ட் யாரு தெரியுமா? அகைன் இந்த சர்வன்டும் யாருதான்? யாருதான் இந்த சர்வன்ட்? யாரு? இஸ்ரேல். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் ஏசாயால தான் இருக்குது, ஃபார் மை சர்வன்ட். ஸோ வந்து இந்த சர்வன்ட் சஃபரிங் சர்வன்டா எங்க ஏசாயா 53 அதிகாரத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சஃபரிங் சர்வன்டா ஏசாயா 53 அதிகாரத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நபர், பர்சனா இருக்கிற இந்த நபர், அவங்க யார நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இட் இஸ் தி இஸ்ரேல் அல்லது இட் இஸ் த ஜூஸ். இவங்க யாரு? உலகத்துக்காக, உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக, கடவுள் கையிலேயோ இவன் அவங்களுடைய பாவங்களுக்காக ரெட்டிப்பான பலனை அடைந்து, அதான் அங்க சொல்லி இருக்குது, நம்முடைய மீது நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டு, தேவர் திங்கிங் தட் தேவர் த பீப்புள். நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவர் த பீப்புள் ஹூ ஹாஸ் டு சஃபர், தேவர் த பீப்புள் ஹூ ஹாஸ் டு என்னது என்ன என்ன பண்றது, கடவுளுடைய இந்த பணியை நிறைவேற்றுறதுக்காக, உலகத்தை பிளஸ் பண்ற இந்த கடவுளுடைய பணியை நிறைவேற்றுறதுக்காக நாங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க they assume themselves. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மேபி அவங்களுடைய வழி வேற விதமா இருந்திருக்கலாம். they were ready to die as martyrs. So இந்த வசனங்கள் எல்லாம் கொடுத்த மோட்டிவேஷன் தான் அந்த மக்கபியர் காலத்துல அந்த மக்கபியருடைய பிள்ளைங்க, மேக்கபிஸ் சொல்லக்கூடிய அந்த குரூப் எல்லாம் வந்து ரத்த சாட்சிகளா மறிக்கிறதுக்கு அவங்க கூட ஆயிரக்கணக்கான பேரு ரத்த சாட்சிகளா மறிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தது காரணம். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு நிறைய இருக்கிற டெரரிஸ்ட் மாதிரி, தீவிரவாதிகள் மாதிரி என்னது ஏன் என்னது தங்களையும் கொண்டுட்டு மத்தவங்களையும் கொல்ற அந்த கூட்டம் கிடையாது. என்ன என்ன நம்பிக்கையில அவங்க இதை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய சஃபரிங்னால என்ன கிடைக்கும்? எங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் உலகம் ஆசீர்வதிக்கப்படும். சோ இந்த கான்செப்ட் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. நம்ம நிறைய நேரம் இஸ்ரவேல ரொம்ப தப்பா நினைப்போம். அவங்க வந்து கடவுளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அந்த 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 காலத்துல உள்ள இஸ்ரேல சொல்றேன். ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா தே அண்டர்ஸ்டுட் தர் ஒகேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நான் எதுக்காக இவ்வளவுத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வாசிங்க அடுத்த வாரம் முடிஞ்ச ஏசாயா 40 அதிகாரத்துல இருந்து 55 அதிகாரம் வரைக்கும் ஒரு 5 தடவையாவது வாசிங்க. அந்த ஃபோல் இதையும் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இஸ்ரேலை பத்தி கடவுள் வந்து எப்படி அவங்க கூட அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு அப்படின்றது. நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, காட் வந்து ஆல்வேஸ் என்னது சீக்ஸ் மென். அவருக்கு எப்பவுமே மனிதர்கள் தேவை அப்படின்னு சொல்றதை விட he loves, எதுக்கு அப்படின்னு சொன்னா for his work. இதை நம்ம மறந்தே போக கூடாது. இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அல்லது தீர்க்கதரிசிகள் இந்த காரியங்களை இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ஏசாயால இவ்வளவு தூரம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, they knew that. தீர்க்கதரிசினோட நம்ம என்ன நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். தீர்க்கதரிசினோட நம்ம என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, நம்மள மாதிரிதான் அவங்களும். பைபிள் யாக்கோபு சொல்ற மாதிரி எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும். சோ தேவர் ஆல்சோ பீப்புள் லைக் அஸ். இவங்க வந்து ஏதோ கடவுள்கிட்ட வந்து இப்ப ஏசாயா எடுத்துக்கோங்களா, எல்லா வார்த்தைகளும் அங்க இருந்து என்னது அவருக்கு வந்துச்சு, மேஜிக்கா பரலோகத்துல இருந்து இறங்கி வந்துச்சு, இல்லாட்டா அவருக்கு வந்துச்சு அப்படின்றது கிடையாது. போன கேம்ப்ல நான் சொன்னது மாதிரி தட் இஸ் நாட் என்னது ஏதோ மேஜிக்கா உட்காந்து அவங்க சிந்தை அவங்க செயல் எல்லாத்தையும் மறந்து அவங்களுக்கு கடவுள் கொடுத்தாரு அப்படின்றது கிடையாது. இதெல்லாம் அப்படி இது எல்லாமே அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 53 அதிகாரத்தை அவங்க பேசுறாங்கன்னா they felt that, அவங்க ஃபீல் பண்ணி நம்ம லைஃப் அவங்க அவங்க கடவுள் அந்த பேர்டன் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இஸ்ரேலோட ஒகேஷன் என்னது, இஸ்ரேலுடைய பணி என்னது, பட் இஸ்ரேல் இப்போ கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சு விக்கிரகங்களை வணங்கி கடவுளுடைய வழிகளை விட்டு விலகி எக்ஸைலுக்கு போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் கடவுள் செய்வாரு, கடவுள் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. நான் வந்து செய்வேன் சொல்றத நான் என்ன செய்வேன், கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற அஷூரன்ஸை கொடுக்குறாரு. அப்படி அஷூரன்ஸை கொடுக்கும் பொழுது அந்த அஷூரன்ஸுக்காக அல்லது கடவுள் செய்ய போகிற அந்த அந்த புதிய காரியத்தை, அதனாலதான் ஏசாயா அந்த 40 இருந்து நம்ம அப்படி போயிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஆண்டவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, இதோ நான் என்ன பண்ண போறேன்,
புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஏசாயா 63, 64, 65 வந்தீங்கன்னு சொன்னா அங்க ஆண்டவர் தான் சொல்லுவாரு. நான் வந்து 65ஆம் அதிகாரத்துல நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்க போறேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. இத நோக்கி கொண்டு போறதுக்கு முன்னாடி, இதுக்கு நேராக அவங்கள கொண்டு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இதுக்காக இதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குது. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய சர்வன்ட், என் தாசன், என் ஜனங்கள், என் பிள்ளைகள். அதெல்லாம் அந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுதான் அதை என்ன செய்யணும், நிறைவேற்றணும் அப்படின்றதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதை உணர்ந்துதான் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, தீர்க்கதரிசனமும் சொல்றாரு. சோ நான் மொத்தத்துல இன்னைக்கு அதுல எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். ஏன் இதை இவ்வளவு இதா சொல்றேன் அப்படின்னா, வென் பால் வந்து இதை சொல்லும் பொழுது, தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்ல, என்ன சொல்லணும் அத, அவரில் அன்பு கூறுகிறவர்களோடு அன்பு கூறுகிறவர்களோடு அதே மாதிரி அன்பு கூறுகிறவர்களோடும் அவர்கள் மூலமாகவும் அன்பு கூறுவர்களோடும் அவர்கள் மூலமாகவும் வித் அண்ட் த்ரூ. அத நம்ம நிறைய நேரம் நமக்கு அன்பு கூறுவர்களுக்காக எடுத்தனால நிறைய நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். நான் சொல்ல போனா மிஸ் பண்ணிருக்கோம். உள்ள நம்ம கம்ஃபர்ட் பண்ணிருக்கலாம், பட் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். பட் இப்ப பாருங்க, அவர்களோடும் அவர்களுக்காகவும் என்னது செய்கிறார். என்ன செய்யறாரு? He works. God works through with and through. இல்லையா? For the good of God works for the good with and through who love him, who have been called according to his purpose. எல்லாம் கவனிச்சு பாருங்களா, இது அப்படியே ரிலேட் பண்றாரு இஸ்ரேலோட ஒகேஷன். அதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் இதுல எடுத்து காமிக்க விரும்புறேன். இஸ்ரேலோட ஒகேஷன் பணிய இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம கொண்டு வராரு. who have been called. யாரு கால்டு? அழைக்கப்பட்டவங்க யாரு? அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தான். அவருடைய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றவங்க யாரு? அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தான். கால்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ். இப்ப பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த எல்லாமே மாற்றப்பட்டு இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு. சோ அவர் என்ன பண்ணிருக்காரு? எப்படி இஸ்ரேல பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு. இது எல்லாமே நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசனங்களுடைய அந்த இதுலதான் கிறிஸ்துவதான் இங்க சொல்றாரு. உன்னை வந்து இஸ்ரவேலே, உன்னை வந்து உனக்கு வயிற்றுல இருந்து நீ பயப்பட. ஏசாயா 41 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும் இல்லையா? ஏசாயா 41 நீங்க நம்ம பொதுவா இதை நமக்கு அப்கோர்ஸ் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்றத நம்ம நினைப்போம். 10ஆம் வசனம் தானே ஏசாயா 41 8ல இருந்தே இருக்கு. பட் யூ ஓ இஸ்ரேல், அதை வாசிங்களா? நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். இல்ல 8ல, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட whom I have chosen. இப்ப பவுல் யாரு என்ன சொல்றாரு? அங்க chosen இருக்கிறத இங்க என்ன சொல்றாரு? தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். சேம் கைண்ட் ஆஃப் டேர்ம். அதே விஷயத்தை தான் அவர் சொல்ல வர்றாரு. இப்ப அது யாரு? யாக்கோபு மட்டும் கிடையாது, அது இஸ்ரவேல் மட்டும் கிடையாது. இவன் சொல்ல போனா இப்ப அவங்க கிடையாது. கிறிஸ்து மூலமாய், கிரைஸ்ட் மூலமா, இயேசு கிறிஸ்து மூலமா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தான் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சோ இஸ்ரேலுக்கு ஒரு ஒகேஷன் கொடுக்கப்பட்டது. அந்த பணிய இப்ப யார் மூலமா செய்யறாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மூலமாக செய்யறாரு. அதற்காக தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அவங்கள முன்குறித்திருக்கிறார். சோ நமக்கு நல்லா தெரியும் இந்த என்ன கான்டெக்ட்ல இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் அவங்களுக்குள்ள சண்டை ரோமன் சர்ச்ல. புறயினத்தாரா இஸ்ரவேலரா? பவுல் சொல்றாரு, நீ இஸ்ரவேலா இருந்தாலும் சரி, நீ புறயினத்தானா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ யாரு? முன்குறிக்கப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன்? அததான் இங்க சொல்றாரு. என்னது? வாட் இஸ் தட் பர்பஸ்? அந்த நோக்கம் என்ன? அழகா சொல்லியிருக்கு. 29ஆம் வசனம் வாசிங்களா? ரோமர் 8:29.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானாராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். முக்கியமான விஷயம், conformed to the likeness of his son. ஆக்சுவலா சன் யாரு அவருக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது எப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அததான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம், திடீர்னு இயேசு கிறிஸ்துவ பார்த்து பிதா என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், மை பிலவட் சன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நமக்கு என்னதான் மைண்ட்ல தோணும் அப்படின்னு சொன்ன, எனக்கு முன்னாடி ட்ரினிட்டி உடனே மைண்ட்ல வரும். ஓகே, இப்பதான் அவர் சொல்றாரு இது யாருடைய, என்னுடைய குமாரன்னு சொல்றாரு. பட் ஆக்சுவலா அந்த இவருடைய குமாரன்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, ட்ரினிட்டி கான்செப்ட். ஓகே, ட்ரினிட்டி இஸ் தேர், அங்க இல்லைன்னு நான் சொல்லல, ட்ரினிட்டி அங்க இருக்குது. ஆனா சன் ஆஃப் காட் அப்படின்றது இஸ்ரேல் ஜனங்கள் தேவகுமாரன் எப்போ வருவாரு அப்படின்னு அவங்க காத்துட்டு இருக்கல. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜூஸ் were not expecting for the coming of the son of God. உள்ளது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஆனா நம்ம அப்படி சொல்லப்பட்டிருக்கோம், அவங்க சன் ஆஃப் காடுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சு. அப்படி இல்ல, சன் ஆஃப் காட் அப்படின்றது அவங்களுக்கு லேட்டரா தான் அவங்களுக்கு அது புரியுது. ஆனா ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு சன் ஆஃப் காட்? இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அப்படிதானே? நீங்க நல்லா நான் சொல்ற வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இப்ப நான் சொல்றது ஈஸியா இருக்கும். இஸ்ரேல் இஸ் மை ஃபர்ஸ்ட் பார்ன், இஸ்ரேல் இஸ் மை ஃபர்ஸ்ட் பார்ன். நான் அவனை எங்க இருந்து அழைத்தேன்னு சொல்லுவாரு? எகிப்துல இருந்து அழைத்தேன். உடனே மத்தேயு என்ன எழுதுவாரு? வசனங்களை இப்ப எடுத்து காமிக்கிறதுலாம் நேரம் இல்ல, உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க ஏற்கனவே வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு இது டக்கு ஞாபகத்துல வரும். உடனே மத்தேயு எப்படி எழுதுவாரு அப்படின்னு சொன்னா, அவர் எகிப்துல இருந்து வந்ததை எப்படி சொல்லியிருக்கோம்? அவர் என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. எப்படி ரிலேட் பண்றாங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அகைன் வேத வாக்கியங்கள்ல எப்படி இயேசுக மரணம், பாடு, உயிர்த்தெழுதல் இதெல்லாம் எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, யாரு? அப்போஸ்தலர்களும் சுவிசேஷர்களும் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலோட ரோல, இஸ்ரேல் தான் சன் ஆஃப் காட், இஸ்ரேல் தான் ஆண்டவருடைய சோசன், இஸ்ரவேல் தான் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இஸ்ரவேல் தான் ஆண்டவருடைய சர்வெண்ட், இஸ்ரவேல் தான் ஆண்டவருடைய சன்னு, இஸ்ரவேல் தான் ஆண்டவருடைய சேஷ்ட புத்திரன், ஃபர்ஸ்ட் பார்ன், இஸ்ரவேல் தான் ஆண்டவருடைய அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, எல்லாம் இஸ்ரேல் தான். ஆனா இப்ப சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் அதை யாரா பாக்குறாங்க? முதலாவது காஸ்பல் ரைட்டர்ஸ் அதை யாருன்னு காமிக்கிறாங்க? ஜீசஸ்ன்னு காமிக்கிறாங்க. இஸ்ரேல் ஃபெயில் ஆனதுனால நவ் ஜீசஸ். பவுல் என்ன சொல்றாரு? இப்போ ஜீசஸோட ஃபாலோவர்ஸ், மெசையாவை பின்பற்றுகிற கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாரும் யாரு? அந்த ரோல நிறைவேற்றும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். நல்லா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கன்ஃபார்ம் டு த லைக்னஸ் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? முன் குறித்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். கடவுளுக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் உண்டு உலகத்தை பத்தி. உலகத்தை ரெஸ்டோர் பண்ணணும், உலகத்தை என்ன பண்ணணும், திரும்பவும் அவர் என்ன நோக்கத்தோடு அதை படைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு நேராக அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பெரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தோட தான் அவர் கிட்டத்தட்ட மனிதன் விழுகுறதுல இருந்து அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. காட் ஒர்க்ஸ் இதை மறந்துடவே கூடாது. எனக்கு அந்த அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்து. தேவன் செயல்படுகிறார், காட் ஒர்க்ஸ். நம்ம தமிழ்ல நன்மைக்கு எதுவாக செய்கிறார் அப்படின்னு முடிச்சிருவோம். பட் ஹி ஒர்க்ஸ் த்ரூ அண்ட் வித் அஸ். அது ரொம்ப ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சு. ஹி ஒர்க்ஸ் அண்ட் ஹி ஒர்க்ஸ் வித் அண்ட் த்ரூ அஸ். எதுக்காக? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வச்சுட்டு நிறைய பேர் இயேசுவை போல நான் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன விரும்புவாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவை போல மிராக்கிள் பண்ணலாம், அப்புறம் இயேசுவை போல லைக் ஜீசஸ்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா இயேசுவை போல மிராக்கிள். ஒரு குரூப் சொல்லுவாங்க இல்ல அவரை போல மிராக்கிள் எல்லாம் பண்ண முடியாது, நம்ம நல்ல ஜீசஸை போல ஹோலியா மட்டும் தான் இருக்க முடியும்.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டேட்டை அட்டைன் பண்ணோம்னா ஜீசஸ் போல மேரேஜ் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அது அப்பதான் உண்மையான ஊழியக்காரங்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சரியா? ஸோ கல்யாணம் பண்ணாம இருக்கணும்னு சொல்லி. ஸோ லைக் ஜீசஸ் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? மிராக்கிள் பண்றது, இல்லாட்டா பரிசுத்தமா இருக்கிறது. பரிசுத்தமா இருக்கிறது, ஆனா ஹோலினஸ் கூட அத ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க. என்ன பக்கத்தை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவர் ரொம்ப சாஃப்டா இருந்தாரு, அவர் ரொம்ப காமா இருந்தாரு அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க ஹோலினஸ்லயுமே. ஓகே. அப்புறம் அவரை போல செக்ஷுவல் பியூரிட்டிக்கு அவர் கல்யாணமே பண்ணல. சோ நம்ம அந்த மாதிரி இருந்தாதான் ஆக்சுவலா ஜீசஸ் போல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு they want to be என்னது லைக் ஜீசஸ். ஆனா இந்த கன்ஃபார்ம் டு த லைக்னஸ் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இந்த சன்ன்றதுக்கு ரோல், அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரமும் இந்த சன்ன்றது சும்மா வேர்டு கிடையாது. அது ஒரு பெரிய என்னதுன்னு சொன்னேன், ஒரு ஒகேஷன், ஒரு பணி, ஒரு வேலை அப்படின்றத சொன்னேன். அந்த சன்னோட ரோல் என்னது? அதனாலதான் பவுலுங்க ஜஸ்ட் அப்படி முடிக்கல, சன்னோட ரோல் அப்படின்னு சொல்லி முடிக்கல. முன் குறித்தார். அடுத்து என்ன பண்றாரு? அவர் பர்பஸ், அட்லீஸ்ட் பர்பஸ் என்னது? அது லைக்னஸ் ஆஃப் த சன், that he might be the first born among many brothers. அழகா சொல்றாரு. இப்ப அவரை ஒரு ஃபேமிலி நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபேமிலியில இப்ப இயேசு கிறிஸ்து யாரு? ஃபர்ஸ்ட் பார்ன். அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபேமிலியில. அந்த ஃபேமிலில முதல்ல மூத்த அண்ணன் யாரு? ஜீசஸ், ஃபர்ஸ்ட் பார்ன். நிறைய சகோதரர் இருக்காங்க. எல்லாமே பழைய ஏற்பாட்டு அந்த வேத வாக்கியங்கள் தான். இப்ப நான் ஒவ்வொன்றையும் எடுத்து ரிலேட் பண்றதுக்கு நேரமும் பத்தாது. என்னது நம்ம வசனங்களை புரட்டிட்டு இருக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் பார்ன் அமாங் மெனி பிரதர்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெரிய ஃபேமிலி. இந்த பெரிய ஃபேமிலியில யார்? இயேசு கிறிஸ்து முதல் சகோதரர். அவருக்கு என்ன தேவை? நிறைய பிரதர்ஸ் தேவை. எதுக்காக? ஒர்க் வித் ஹிம். அதான் முக்கியம். அதான் சொல்றேன், அந்த கிங்டம் ஆஃப் காட கொண்டு வர்றதுக்கு நான் நினைச்சா ஒரு நிமிஷம் கொண்டு வரலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ராப்சர் தியாலஜி பேசுறவங்க, அப்புறம் எஸ்கட்டாலஜி பேசுறவங்களுக்கு எல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. மேபி இஃப் காட் வாண்ட்ஸ் தட் ஹி கேன் டூ. அவரால முடியும். ஒரு நிமிஷத்துல அவருக்கு என்ன எல்லாத்தையும் கொண்டு வர்றது கஷ்டமா? ஆனா தேவனுடைய பாணி ஸ்கிரிப்சர்ல அப்படி கிடையாது. தேவனுடைய பாணி பெரிய வாயில இருந்து ஒரு பட்டயத்தை எடுத்து எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு புதிய உலகத்தை உண்டா பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? He can, but it is not the method. நிறைய நேரம் காட் கேன்ன்றதையும் காட் என்ன மெத்தட் வச்சிருக்காருன்றதையும் நம்ம குழப்புறோம். He can many things, he can, but he won't. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவருக்குன்னு ஒரு கேக்குதா? ஓகே. அவருக்குன்னு ஒரு 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 அவருக்குன்னு ஒரு பாணி இருக்குது. அந்த பாணி என்னது? அவர் யார் மூலமா தான் ஒர்க் பண்ணுவாரு? அவருக்கு பிரதர்ஸ் மூலமா தான் ஒர்க் பண்ணுவாரு. ஆபிரகாம் என் நண்பன், யாக்கோபு எனக்கு குமாரன், யாக்கோபு என்னுடைய தாசன். யோசிச்சு பாருங்களா. இட் இஸ் லைக் என்னது? நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களா, நம்ம ஆண்டவர் என்னது ஆண்டவர் சேவையில் மரிப்பேனே அப்படின்னு தான் இருக்கும். சோ ஆண்டவர் சேவைனா நான் சொல்றது பழைய நம்ம பாணியில் உள்ள சேவை கிடையாது. பட் டு ஒர்க் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட், டு ஒர்க் ஃபார் த கம்மிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், டு ஒர்க் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கிங்டம் பிரின்சிபல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்துல கடவுளுடைய ராஜ்யத்தின் அந்த கொள்கைகள், தத்துவங்கள் நடக்கணும் அப்படின்ற ஆதங்கம் நமக்குள்ள இருக்கும். ஐயோ நடக்க மாட்டேங்குதேன்னு தோணும். ஐயோ இன்னும் கடவுளுடைய ராஜ்யம் வரலையே, இன்னும் கடவுளுடைய ராஜ்யத்தை முழுமையா என்ன பண்ண முடியல, நிலைநாட்ட முடியலையே அப்படின்ற ஆதங்கம் வரும். எப்போ? நம்ம யாருன்றத புரிஞ்சுக்கும் போது. சோ ஃபர்ஸ்ட் பார்ன் அமாங் மெனி பிரதர்ஸ் எதுக்காக அப்படி அழைத்திருக்கிறார்? அதான் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், பட் அதை கொஞ்சம் டீப்பா சொல்றேன். அழைத்திருக்கிறார். அழைத்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறது? நீதிமானாக்கி. சோ நம்ம கால் பண்ணிருக்கிறாரு, நம்மள ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. ஜஸ்டிஃபை ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த என்னது he has included us in the covenant. அந்த ஃபேமிலி, அதான் அந்த கவர்னன்ட் ஃபேமிலியில நம்மள என்ன பண்ணிட்டாரு? இன்க்ளூட் பண்ணிட்டாரு. அந்த உடன்படிக்கையின் குடும்பத்திலே நம்மை அங்கத்தினர்கள் ஆக்கியிருக்காரு. அங்கத்தினர்கள் ஆக்குனதோட அவர் விடல. என்ன பண்ணிருக்கிறாரு? அவரு அவங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? குளோரிஃபையும் பண்ணிருக்கிறாரு. குளோரிஃபைடு. வாட் இஸ் தட் குளோரிஃபைடு? இததான் நம்ம பார்க்கணும். சரியா? இதுதான் நம்முடைய கடவுள் நமக்காக வைத்திருக்கிற ரோல். அந்த குளோரிஃபைடு என்னது? ஏற்கனவே நான் பலமுறை சொன்ன மாதிரி இந்த குளோரி அல்லது இந்த குளோரிஃபைடுக்காக தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? காத்துட்டு இருக்கிறாங்க. யாரு? யூதர்கள்.
அந்த குளோரிஃபைடு அப்படின்றத வேர்டோட அர்த்தம் எங்க இருக்குது? அடிக்கடி நான் சொல்றதுதான் 8ஆம் சங்கீதத்துல இருக்குது. என்னது? நீர் மனுஷனை உண்டாக்கி நீர். அதுதான் இயேசு தனக்கும் கூட சொல்லிக்கிறாரு இல்லையா? இயேசு சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல வாசிங்களா? நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். 5ஆம் வசனமா? நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஓகே, க்ளோரி அண்ட் ஹானர் அத கொடுத்து எல்லாத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். க்ளோரி அண்ட் ஹானர். இததான் நீங்க எபிரேயருக்கு வரும் பொழுது, எபிரேயர்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எபிரேயர் நிருப ஆக்கியோன் அதை எடுத்து எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு முறை நான் அதை எடுத்து காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஒன்றாம் அதிகாரம். ஓகே, சரி. 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 7, 8, 9 மூணையும் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எபிரேயர் நிருப ஆக்கியோன் இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா அவர் எழுதுற இன்டென்ஷன் வேற. ஆனா தேவதூதர்களை இங்க சொல்றாரு. சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல நம்ம அதை பிறகு பார்ப்போம். அது என்ன இன்டென்ஷன்ல அவர் சொல்றாரு அப்படின்னா, அது வேற கான்டெக்ட் தான். பட் ஸ்டில் நம்ம இப்ப படிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிலவெண்டா அதுல வர்றதுனால நான் எடுத்து காமிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அப்படின்னா, இனி வரும் உலகம்னா என்ன கிடையாது? இனி ஒரு உலகம் உண்டாக போகுதுன்னு கிடையாது. கமிங் ஏஜ், ஏயோன்னா வரப்போகிற அந்த ஏஜ், வரப்போகிற அந்த காலம். அந்த காலத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். we are living in that age. அந்த ஏயோன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போஸ்தலர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, சீஷர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, என்ன சொல்றது, சுவிசேஷத்தை எழுதின சுவிசேஷர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது என்ன காலம் தெரியுமா? இது இன்னும் கிளைமேக்ஸ் அடையல. நான் திரும்ப இதை ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா நமக்கு மைண்ட்ல அப்பதான் இது ஏறும். ஆனா அந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த காலம் அந்த கம்மிங் ஏஜ்னு சொல்லி இருக்கு இல்லையா? இனி வரப்போகிற உலகம். பட் இது ஓவர்லாப்பிங் ஏஜ். என்ன ஓவர்லாப்பிங் ஏஜ்? இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய அரச நிறைவேற்றாரு. நிறுவனதுக்கு அப்புறம் we are living in the between the final கல்மினேஷன் அல்லது முடிவுன்னு சொல்றதை காட்டலாம். அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃபுல் க்ளோரி ரிவீல் ஆகுறது. அது சரியான வேர்டு எனக்கு கிடைக்கல. நான் கிடைக்கும் போது உங்களுக்கு சொல்றேன். இந்த ஏயோன் அப்படின்ற இந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலம்ன்றது ரெண்டும் ஓவர்லேப் ஆகுற ஒரு ஏஜ். மேபி ஜன்னலை திறந்து பார்த்தா, காலையில ஜன்னலை திறந்து பார்த்தா, அல்லது காலையில எழுப்பி நியூஸ் பேப்பரை வாசிச்சா, இல்லாட்டா உங்க இன்ஸ்டாகிராமையோ ஃபேஸ்புக்கையோ மேபி நீங்க ரிப்பீட்டடா நீங்க பாக்குற அந்த இதை பொறுத்து பார்த்தா நியூஸ் என்ன வரும்? மர்டர் நடக்குது, ரேப் நடக்குது, அப்புறம் வந்து சூசைட் நடக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல என்ன நடக்குது, வயநாடுல நடந்தது மாதிரி லேண்ட்ஸ்லைட் நடக்குது. இப்படிதான் நியூஸை பார்க்க முடியும். இதான் இந்த காலம் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் வரும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தர் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனுக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காம
they are sacrificially giving their something. அங்க அதை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக யாரோ ஒருத்தர் தங்களை தியாகம் பண்ணி ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். சோ அதான் நான் இதை என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, ஏகியோன் ஓவர்லாப்பிங் ஏஜ்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல. நான் இந்த பார்ட் வந்த நாள்ல சொல்றேன். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்குது. பட் ஓகே. அப்ப இந்த கம்மிங் ஏஜ்னு பவுல் எபிரேய நிருபாக்கியம் சொல்லும் பொழுது அதை யாரு கீழ்ப்படுத்தலன்னு சொல்றாரு? தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்படின்னா அதை யாரு கீழ்ப்படுத்தி இருக்காரு? சோ இந்த ஏஜ் இந்த இப்ப யூதர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு ஏஜ் வரப்போகுது, ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலம் இட் இஸ் ஃபார் மென். நல்லா புரிஞ்சு, இட் இஸ் ஃபார் மென். இட் இஸ் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ ஆர் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட். அதான் அவர் சொல்றாரு. அதுக்காக அவர் எதை எடுக்கிறாருன்னா 8ஆம் சங்கீதத்தை தான் எடுக்கிறாரு. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் இம்மாத்திரம், அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், அவனுக்கு என்ன கொடுத்தீரு? மகிமை கொடுத்தீர், அவனுக்கு ஹானரை கொடுத்தீர். இததான் பவுல் சொல்றாரு. மகிமைப்படுத்தி இருக்கிறார். யார பாருங்க, அடுத்தது பாருங்க. கொடுத்தது மட்டும் இல்ல, அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய கரத்தின் கிரியைனா என்னது? இது இங்கதான் சயின்ஸே அடங்கி இருக்குது, இங்கதான் டெக்னாலஜி அடங்கி இருக்குது. கரத்தின் கிரியைனா என்னது? எவ்ரிதிங், யூனிவர்ஸ் ஃபுல்லா எதெல்லாம் அவர் கிரியேட் பண்ணாரோ பாக்குறோம்ல. 114ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், உங்களுடைய கரத்தின் கிரியைகள். அது அதுல டிலைட் ஆகுறவங்க தான் இவங்க, அந்த கரத்தின் கிரியையின் மேல. ஏன்னா அவருக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆளுகை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இப்ப பார்க்கும்போது அப்படி ஒண்ணும் தோணலையே. அதான் பவுல் சொல்றாரு, சகலத்தையும் அவனுக்கு எபிரேய நிருபாக்கியம் சொல்றாரு, அவனை கீழ்ப்படுத்தினார் இந்த விஷயத்தில். அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் எல்லாம் கீழ்படுத்தாருன்னு சொல்லி இருக்கு. ஆனா இன்னும் ஒண்ணும் கீழ்படுத்துற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்கு பாருங்களா, ரொம்ப அருமையா. பவுலும் இந்த எபிரேய நிருபாக்கியம் எவ்வளவு அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பாருங்களா. என்றாலும் தேவனுடைய கிருபையினால், வாசிங்களானு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய மகிமை. நமக்கு நிறைய நேரம் மகிமைனாலே என்னமோ இந்த நம்மளை சுத்திலும் லைட் அடிச்சு நம்ம பறந்து போறது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வருது. பட் இங்க என்ன மகிமையை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேக்கிங் எவ்ரிதிங் அண்டர் ஹிஸ் ஃபீட், சகலத்தையும் மனிதனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்துகிற மகிமையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம மறந்து போயிடவே கூடாது. இதுதான் கடவுள் நமக்கு என்று வைத்திருக்கிற மகிமை. அங்க பாருங்களா, இயேசு அதுக்காக என்ன பண்ணாரு? அவரும் அவர் ஏஞ்சல்ஸோட பெரியவர். But he was made little lower than the angels. இப்போ now crowned with glory and honor. அதே சங்கீதத்துல அவரு எதுக்காக 10ஆம் வசனத்துல சொல்லியிருக்கீங்க. நம்ம இங்கிலீஷ்ல 10, தமிழ்ல தமிழ்லயும் 10 தான். எதுக்காக? many sons to glory. அதுதான் பவுல் சொல்றாரு. இப்ப ஆண்டவருக்கு ஒரு சன் இல்ல, மகிமைப்படுத்துகிற ஒரு சன் இல்ல, நிறைய சன்ஸ் க்ளோரிக்குள்ள கொண்டு வர விரும்புறாரு. he wants to bring many sons to glory. சோ அடுத்து 11ஆம் வசனத்தை பாருங்களா. நான் சொன்ன அந்த ஃபேமிலி தான் அங்க வருது. அங்கே ரோமர்ல பவுல் எப்படி சொல்றாரு அந்த ஃபேமிலிய? பிரதரும் அநேக அவரை ஃபர்ஸ்ட் பிரதரா ஆக்குறாரு, ஃபர்ஸ்ட் பார்ன் அமாங் மெனி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அநேகருக்குள் முதற் பேரானவர், அநேக சகோதரருக்குள். இங்க என்ன சொல்றாரு? 11ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வாசிங்களா. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் அதுவும் சங்கீதம் தான் பாருங்களா. அது அகைன் ஸ்கிரிப்சர். சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துல தான் வருது.
நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவனும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கு. சோ சொல்ல போனா கிறிஸ்துவினுடைய மரணம் he gave himself for us அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் நமக்காக தன்னை கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இட் மீன்ஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னா, so that இந்த மெனி பிரதர்ஸ் அவருக்கு வந்து அந்த ஃபேமிலி கூட சேர்ந்து அவர் என்ன பண்ண விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, சகலத்தையும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக, அவருடைய பாதத்திற்குள்ளாக, இல்லாட்டால் ஹியூமன் பீயிங்ஸோட பாதத்துக்குள்ளாக அவர் என்ன செய்ய விரும்புறாரு, கொண்டு வர விரும்புகிறார். சோ வந்து இதுதான் ஆண்டவருடைய உன்னத நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத என்னைக்கு கிறிஸ்தவம் உணருதோ, என்னைக்கு கடவுள் வந்து என்னை வந்து இந்த உலகத்துல வச்சிருக்கிறதுக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு. நான் வந்து மேபி இட் இஸ் த்ரூ சஃபரிங்ஸ். அதை நம்ம இன்னைக்கு டைம் இல்ல பாக்குறதுக்கு. இட் இஸ் த்ரூ சஃபரிங்ஸ். அதை நான் மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சில நேரம் அது சஃபரிங் சூடா தான் இருக்கும். அதுக்காக அது வந்து ஈஸி பார்த்தா இருக்காது. பட் நம்ம வந்து என்னைக்கு கிறிஸ்தவம் வந்து என்னைக்கு உணருதோ, எதை உணரணும், என்னை கடவுள் எதுக்காக நினைச்சிருக்கிறாரு, அவரோடு கூட அவர் மூலமாய் செயல்படும்படியாக அழைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த செயல்பாடு என்னவா இருக்கும்? வாட் இஸ் தட் ஆக்ட்? அதான் நான் திரும்பவும் அதை சொல்றது உண்டு. அது என்னவா இருக்கலாம்? கடவுள் நம்மை அழைத்த அழைப்பின்படி அது எதுவாகவும் இருக்கலாம். என்னோட ஆக்ட் வந்து என்னவா இருக்கலாம்? ஒரு பிடி டீச்சரா இருக்கலாம், இல்லையா? என்னோட ஆக்ட் வந்து என்னவா இருக்கலாம்? ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம். என்னோட ஆக்ட் வந்து என்னவா இருக்கலாம்? ஒரு டாக்டரா இருக்கலாம். என்னோட ஆக்ட் வந்து என்னவா இருக்கலாம்? ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், இல்லையா? இட் குட் பி என்னது, எனிதிங். அது ஸ்காட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கலாம், இல்லையா? எனிதிங். ஆனா இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இது இந்த 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 என்னோட மேபி எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற என்னோட காலிங்ல நான் என்ன பண்றேன், அப்ப ஆண்டவருடைய மகிமைய அடைகிறது, நிலைநாட்டுறது அப்படின்றது வந்து சஃபரிங்ஸ் மூலமா. பட் மற்றவங்க வந்து வித்தியாசமா இருப்பாங்க. ஓகே, உலகத்துல இருக்கிற பிசினஸ் மேன் எப்பவுமே என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, டிஃபரன்ஸ் இருக்குது, இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மோட்டிவ் எல்லாமே மணி தான். இட் இஸ் ஃபுல்லி மணி. தே சர்வ் மணி. ஆனா நம்ம வி சர்வ் காட். சர்வீஸ ப்ரொவைட் பண்றோம், வி கெட் மணி, பட் வி சர்வ். நம்ம மறந்துடக்கூடாது. இந்த எல்லாத்துலயுமே ஊழியம், வி ஆர் கால் டு சர்வ். அப்ப சர்வ் பண்ண எப்படி உலகத்துல நான் எனக்கு ஆளுகைனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, நமக்கு தெரிஞ்சது என்னன்னா பவர். ஆளுகைனாலே நமக்கு தோன்றது என்னது, பவர். பட் கிறிஸ்டியானிட்டி தான் என்ன டிஃபைன் பண்ணிச்சு தெரியுமா? எது 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 ரோம சாம்ராஜ்யத்தை விழ வச்சுச்சு? ரோம சாம்ராஜ்யம் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஒருத்தன் ரோம சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும், அதான் கிறிஸ்துவின் சாயல் நான் சொல்றது. ரோம சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும், இஃப் சம்படி யாராவது சீசரை எதிர்த்தால், யாராவது சீசர் இஸ் லார்டுன்னு சொல்ல மறுத்தால், அவனுடைய கதை முடிஞ்சது. அவனுக்கு கதை முடிஞ்சது, கம்ப்ளீட்லி பினிஷ்டு. ஆனா இந்த சீசர் இஸ் லார்டு சொல்லாதவன கொல்ற அவனுக்கு பனிஷ்மெண்ட் என்னது? கிராஸ். அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ரோமுக்கு போற வழியில ஃபுல்லா கிராஸா தான் இருக்கும். கிராஸா இருக்கும். என்னது இதை காமிக்க? இதை போறவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்னது? சீசராக்கும் வேர்ல்டோட எம்பையர். மறுத்தா இதுதான். ஆனா இந்த கிராஸ்ல தொங்கின ஒருத்தருக்கு 150-200 வருஷத்துக்குள்ள ரோம் மட்டும் இல்ல, ரோம் சுத்தி இருக்கிற என்னது, ஏசியா, ரோமு, ஈவன் அப் டு இந்தியா, இந்த கிராஸ்ல தொங்கினவருக்கு யாரு வந்துட்டா? அவரை லார்டுன்னு அனௌன்ஸ் பண்ற உலகம் ஃபுல்லா வந்துட்டாங்க. சீசர் பிகேம் நல். இது எப்படி நடந்துச்சு? கிராஸுக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சு? பிகாஸ் இந்த கிராஸோட ஃபாலோவர்ஸ் யாரு தெரியுமா? தே அண்டர்ஸ்டுட். என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? சீசரோட பவர் வந்து வேற,
கிராஸோட பவர் வேற. சீசரோட பவர் என்னது? ஸ்வாட் பவர், வல்லமை வந்து அவன் பட்டயம். ஆனா கிராஸோட பவர் என்ன தெரியுமா? லவ் அண்ட் சர்வீஸ். லவ் அண்ட் சர்வீஸ். அதனாலதான் அந்த ஒரு அந்த காலத்துல உள்ள ஒரு இதுல நான் அதை பிறகு உங்களுக்கு கொஞ்சம் சென்ட் பண்றேன். அவங்கள பத்தி சொல்லியிருந்த அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரிய பத்தி அவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரிய பத்தி ஜோசபஸ் வந்து அவன் எழுதியிருந்தது என்னன்னா, என்ன பண்றாங்க இவங்க கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்களாம் தெரியுமா? their oppressors they appease and make them their friends. யாரெல்லாம் இவங்களை அப்ரஸ் பண்றாங்களோ அவங்களாம் இவங்க யாராக்கிடுவாங்க? ஃப்ரெண்டா மாத்திடுவாங்க. they love one another and from widows they do not turn away. விடோஸை பார்த்து இவங்க என்ன பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு விடோஸுக்கெல்லாம் கன்சர்னே கிடையாது என்னைக்கு ரோமன் எம்பையர்ல. பட் they do not turn away. they deliver the orphans from him who treats him harshly. யாராவது ஆர்ஃபனை பார்த்தா அவனை ஹார்ஷா ட்ரீட் பண்றவங்க என்ன பண்றாங்க? பார்த்த உடனே அவனை விடுதலை ஆக்குறாங்க. when they see a stranger பார்த்தா they take him into their house and rejoice over him as a brother. இது யார் எழுதுனது அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல உள்ள ஹிஸ்டாரியன். யார பத்தி? the first followers பத்தி. இதுதான் என்ன பண்ணுச்சு? ஆக்சுவல் பவர். this is actual glory. இதுதான் ஆண்டவர், இதான் ஆக்சுவல் சர்வீஸ். இதை செய்யும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நம்மள அழைச்சிருக்காரு. ஒருவேளை இதை நம்ம பர்ஃபெக்டா பண்றோமோ, பர்ஃபெக்டா பண்றது நம்ம எல்லாரும் பர்ஃபெக்டா உடனே நாளைக்கே பண்ணிடுவோம்னு சொல்லல. ஆனா திஸ் இஸ் த ஒகேஷன் ஆஃப் த சன் ஆஃப் காட். இதுதான் தேவகுமாரன் செய்த பணி. அந்த பணியை செய்யறதுக்காக தான் நம்மள அழைச்சிருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரே பெரிய திட்டத்தை எங்களை நிறைவேற்றி சொல்லி தந்து வருகிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் செய்ய நாங்க ஏதோ கேட்டுட்டே இருக்கிறவங்களா மட்டும் இல்ல, நாங்க எங்களை அழைத்த தேவன், எங்களை முன்குறித்தவர், உண்மை கூட செயல்படும்படியா எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதையும், எங்கள் மூலமாய் நீர் செயல்பட விரும்புகிறோம். உமக்கு தெரியும், உமக்கு எல்லாம் செய்ய முடியும். நீரே எல்லாத்தையும் செஞ்சிட முடியும். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம், எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சிட முடியும். பட் எங்கள் மூலமாய் நீர் புதிய உலகத்தை உருவாக்க விரும்புகிறீர் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் எங்களுக்கு பலன் தாரும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பயிற்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிற வரையிலும் உடைய கிருபை இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் அல்ல பிதாவே.